புதுக்கோட்டை ஜகபர் அலி கொலை வழக்கில் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜகபர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி குவாரி உரிமையாளரால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இதில் திருமயம் பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரி உரிமையாளர்களான ராசு மற்றும் ராமையா, ராசு மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருந்து வருகின்றனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியரின் உத்தரப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்குவாரிகளில் கனிமவளத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படும் கல்குவாரிகளுக்கு தொடர்ந்து சீல் வைக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கும் விதமாக திருமயம் வட்டாட்சியர், திருமயம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில சம்பவம் நடைபெற்ற போது திருமயம் வட்டாட்சியராக இருந்த புவியரசன், காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த குணசேகரன் உள்ளிட்டோருக்கும் அதே போல வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கும் சிபிசிஐடி போலீசார் தற்போது சம்மன் கொடுத்து விசாரிக்க திட்டமிட்டு அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட உள்ளது. இந்த பகுதி திருமயம் பகுதி நடைபெற்ற சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கடந்த 15ஆம் தேதி கொலை செய்யப்பட்டது. அதன் பின்பு இந்த வழக்கை சிபிசிஐடி தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சிந்திச்சா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமிநாதன்.